எல்லா பசங்களுக்கும் காமனாக இருக்க ஃபியர் என்னென்னா ஹேர் ஃபால். எனக்கு அந்த பயம் இருக்குப்பா. கேப் போட்டால் ஹேர் ஃபால் ஆகும், ஹெல்மெட் யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகும், எய்ட்ஸ் வந்துடக்கூடாது, கேன்சர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியும் பெரிய டிசீஸ்லாம் நம்ம திங்கே பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ஹேர் ஃபால் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு டோட்டலாக 2 ரீசன்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஜெனட்டிக்ஸ், செகண்ட் ஒன் நம்ம அதை சரியாக கேர் பண்ணலைன்னா ஹேர் ஃபால் ஆகும். ஜெனட்டிக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதே இல்லை, ஏன்னா நம்ம அது கண்ட்ரோல்லே இல்லை. செகண்ட் திங், நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிறது மட்டும்தான் இந்த ஒரு சேனல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட சேனலில் நம்ம கையில் என்னென்னது கண்ட்ரோலில் இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லா பேத்துக்குமே தெரியும் நம்ம கையில் என்னென்ன கண்ட்ரோல் இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். ஸோ நம்மளால் முடிகிற ஹேர் கேர் ரொட்டீனை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னோட நேம் பண்ணும் லைஃப் ஸ்டைல், ஃபிட்னஸ், கிரிக்கெட் இந்த மாதிரி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட், கேப் யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகுமா, ஹெல்மெட் யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகுமா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். யாரோ கால் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட டே டு டே லைஃப்பில் வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுவீங்க ஹேர் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு ஷாம்பில் வந்து சல்ஃபேட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பில் வந்து சல்ஃபேட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சல்ஃபேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டான ஒரு திங். அதெல்லாம் நம்மளோட ஹேரை க்ளீன் பண்ணாலுமே நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரை ஆக்கிரும். உங்களோட ஹேரில் லாங் டைம் யூஸ் பண்ணுறனால உங்களோட ஹேரையும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பில் ஹார்டான சப்ஸ்டன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோட ஸ்மால் சஜஷன், நீங்கள் ஷாம்புவும் யூஸ் பண்ணிவிட்டு ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிஷ்னர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போது ஃபுல்லாகவே உங்களோட நேச்சுரல் ஆயில் உங்களோட ஸ்கேல்ப்பில் இருக்க ஃபுல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆக்கி தான் ஷாம்பு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேரை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தனாக வச்சுக்க இந்த ஒரு கண்டிஷ்னர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட், நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, டெய்லியுமே ஹேர் வாஷ் வந்து பண்ணாதீங்க ஷாம்பு யூஸ் பண்ணி. ஏன்னா நம்ம டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணோன்னா, நான் ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹெட்டை வந்து அது ரொம்பவே ட்ரையாக வச்சுக்கும். அப்படி ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஹேர் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து வாட்டர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரொம்பவே ஹேர் வந்து ரொம்ப க்ளேயாக இருக்குது, இல்லை கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்டர்னேட் டேஸில் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலாக 2 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் டெய்லி ஜிம்முக்கு போயிடுவேன், இல்லை அப்படின்னா கிரவுண்டுக்கு போயிடுவேன். கிரவுண்டுக்கு போனேன் அப்படின்னா டெய்லியுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன் பேட்டிங் செஷன் அப்போ. ஜிம்முக்கு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் எல்லாமே ஸ்வெட் ஆகும். அப்படி நம்ம டெய்லியுமே நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஸ்கேல்ப் எல்லாமே ட்ரை ஆகும். ஸோ நான் மேக்ஸிமம் 2 டேஸ் ஒன்ஸ் ஷாம்பு யூஸ் பண்ணிக்குவேன். இந்த ரிமைனிங் 2 டேஸில் வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி என்னோட ஸ்வெட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ மேக்ஸிமம் ஷாம்பு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாமல் ஒரு ஆல்டர்னேட் வீக்லி 2 or 3 வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவு கொதிக்க தண்ணி வந்து உங்களோட ஹேரில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு வார்ம் வாட்டர் இல்லைனா கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட். சின்ன வயசுலேருந்தே நான் ஹாட் வாட்டரில் குளித்து பழகிட்டேன், பச்சை தண்ணிலாம் எனக்கு சேராது, காய்ச்சல் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடம்புக்கு மட்டும் சுடு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு நார்மல் வாட்டர் இல்லைனா கோல்டு வாட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹெட்டில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் அதையும் வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணும். உங்களுக்கு ரொம்பவே நல்லா பிரிஸ்காக இருக்கும் அந்த டேவே. ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்களேன். இவ்வளோ நாள் நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 1 டே மட்டும் கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேவே உங்களுக்கு ரொம்ப பிரிஸ்காக இருக்கும், லேசியாக இருக்காது, கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பீங்க. எஸ்பெஷலி நீங்கள் மேட்சுக்கு போகிறீங்கன்னா காலையில் சுடு தண்ணி ஊற்றாமல் பச்சை தண்ணி ஊற்றிட்டு போங்களேன். உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வார்ம் அப்பே பண்ணாமல் உங்களோட பாடி வந்து கொஞ்சம் வார்ம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மேட்ச் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட பாடி வந்து ரொம்பவே பெயினாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே சஜஸ்டபுள். சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணோடனே டவல் எடுத்தோ இல்லை வேறு ஏதாச்சும் கிளாத் எடுத்தோ ரொம்ப ஹார்டாக வந்து உங்களோட ஹெட்டை வந்து ஈரத்தை வந்து எடுக்காதீங்க. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு ரொம்ப சாஃப்டாக வந்து எடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்டனாக இருக்கும். நீங்கள் திருப்பியும் நீங்கள் ஒரு டவலோ இல்லை ஏதாச்சும் ஹார்டான கிளாத்தோ எடுத்து துடைக்கும் போது நீங்கள் டவல்லே பார்க்கலாம், எல்லா ஹேருமே நீங்கள் ரப் பண்ணும்போது பாதி முடி உங்களோட டவலில் இருக்கும்.
ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணோடனே ஒரு சாஃப்டான ஒரு கிளாத் எடுத்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் மெதுவாக உங்களோட ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்கள் ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளோ ட்ரையர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு அந்த ப்ளோ ட்ரையரில் வந்து ரொம்ப ஹீட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லா டைமே ப்ளோ ட்ரையர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவு ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், இல்லை டைம் ஆயிடுச்சு, நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரெடியாகி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவு நார்மல் ஹேரை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே எக்ஸ்டர்னலாக முடியை எப்படி கேர் பண்ணலாம், எப்படி கேர் பண்ணால் அது நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம், அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம இன்டர்னலாக என்னென்ன கேர் பண்ணால் நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் டயட். நம்மளோட ஹேர் ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபுட் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் தப்பு பண்ணேன். காலேஜ் படிக்கும்போது கரெக்டான ப்ரோட்டீன் இல்லை, கரெக்டான விட்டமின்ஸ் இல்லை, ப்ராப்பர் டயட்டே இல்லை. ஒர்க் அவுட் பண்ணுவேன், திருப்பியும் ஃபுட் ரைஸ் இது மட்டும் தான் சாப்பிடுவேன், திருப்பியும் ப்ராக்டிஸ் போவேன், திருப்பியும் சாப்பிடுவேன், திருப்பியும் ப்ராக்டிஸ் ஒர்க் அவுட் இதை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனாலே நிறையா ஹேர் லாஸ் ஆயிடுச்சு. இருக்கிறதையாச்சும் பார்த்துக்கணும் இல்லையா? இப்போ நான் கரெக்டாக என்னோடய டயட் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி இருக்கிறதோட இப்போ வந்து எனக்கு ரொம்பவே நல்லா ஒரு சேஞ்சஸ் தெரியுது. நம்ம ஃபுட் எடுக்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபுட் டயட் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஹை லெவலெலாம் திங்க் பண்ண வேணாம். நீங்கள் ப்ராப்பராக இந்த டயட் தான் சாப்பிட்ணும், இந்த ஹைஜீனிக்கான ஃபுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் கரெக்டாக இருக்கா, விட்டமின் பி இருக்கா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் ப்ரோட்டீன் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம எக்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு 2 to 3 எக் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் போகிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 எக் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் வந்து மேக்ஸிமம் எக்லேருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 எக் வந்து எடுத்துப்பேன். நான் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால 5 எக் போகிறேன். நீங்கள் நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணல, ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 எக் 4 எக் 3 எக் மேக்ஸிமம் இனஃப். 3 எக்கில் வந்து ஒரு 2 எக் வந்து எக் ஒயிட் வந்து எடுத்துக்கோங்க, 1 எக் வந்து ஹோல் எக் வந்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அங்கே கோச்சஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டயட் பிளான் வந்து கொடுப்பாங்க. என்னோடய டயட் பிளான் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து 5 எக் வந்து எடுத்துப்பேன். அந்த 5 எக்கில் 3 எக் வந்து ஹோல் ஒயிட் மட்டும், 2 எக் வந்து ஹோல் எக் வந்து ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு உங்களோட ஃபுட்டை வந்து ஹெல்த்தியாக எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ப்ராப்பராக உங்களோட ஸ்லீப் இருக்கணும். ஸ்லீப்புக்கும் ஹேர் ஃபாலுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்பீங்க. ஸ்லீப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஃபாலுக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களோட பாடி வந்து கரெக்டான ரெக்கவரி இருக்காது. நீங்கள் லேட் நைட்டில் வந்து தூங்குவீங்க, கரெக்டான ஸ்லீப் இருக்காது, 7 ஹவர்ஸ்க்கு வந்து 5 ஹவர்ஸ் வந்து தூங்குவீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இர்ரெகுலர் ஸ்லீப் டைமிங் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஒரு ஹியூமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்லீப் வந்து தேவை. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். சில பேர்த்துக்கு 6 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து போதும், சில பேருக்கு 7 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து போதும். ஸோ மேக்ஸிமம் 7 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்கிட்ட மோஸ்ட்லி கேட்குற கொஸ்டின், கேப் யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா ப்ரோ? இதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கான ரீசனே இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து கேப் யூஸ் பண்ணலாம். விளையாடும் போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபீல்டிங் அப்போவும் சரி, பேட்டிங் அப்போவும் சரி, இந்த மாதிரி நிறைய டைமில் வந்து கேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நார்மல் பர்சன் எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா கேப் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹெல்மெட் யூஸ் பண்ணுவாங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் பேட்டிங்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு வந்து வெட்டாகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வெட்டை வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கேல்ப்பில் வந்து டேண்ட்ரஃப் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு மாதிரி அந்த ஸ்வெட்லாம் அப்படியே காஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகும் இல்லையா? அந்த அப்படி ட்ரை ஆகிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப்பை வந்து வீக் பண்ணி உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு அது வந்து ரொம்பவே ரீசனாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கேப் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்களோ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணியும் உங்களோட ஹேரில் இருக்க வெட்டை வந்து எடுத்துருங்க. மேக்ஸிமம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே உங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் நான் பர்சனலாகவும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் என்னோடய ஹேருக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாலோ, ஏதாச்சும் புதுசாக நான் ட்ரை பண்ணாலோ கண்டிப்பாக நான் வீடியோவை மேக் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி வந்து உங்களை மீட் பண்ணுறேன். See you until then.